50 5 10 10 10 10 10 50 52வது நாளுங்க. 52வது நாள் 51வது நாள் நான் சாமி கும்பிடல. நேற்று பொழுன்னு அடிச்சிக்கிச்சு, ரொம்ப மனசு அடிச்சிக்கிச்சு. வீடு கட்டியிருந்தேன், அந்த வீடு கிரகப்பிரவேசம் பண்ணுறதுனால பால் பொங்க வச்சுருந்தேன், அதனால் வர முடியல. நைட்டு போல் வேலை, அதனால் என்னால் வர முடியல. அதனால் 51வது நாள் போடலை. இது 52வது நாள். 52வது நாள் இது. ஆனால் அதுக்கு முன்னாடி 2 நாள் நான் ஒரு நாள் முன்னாடி வீடியோ போட்டிருக்கணும். அந்த வீடியோ கொஞ்சம் லேட்டாக தான் போட்டேன். ஆனால் அன்றைக்கி தான் சாமி கும்பிட்டேன். ஆனால் உங்களுக்கு வீடியோ போடல. யூடியூப்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் 50வது நாள் போடல. அந்த 50வது நாள் போகிற இன்றைக்கி தான் போட்டிருக்கிறேன். ஏன்னா அந்த அர்ஜென்ட்டில் போடல. ஆனால் வந்து காலைல வந்தேன், சாமி கும்பிட்டு போனேன்னா போயிட்டேன். கடையில் பொருள் இருக்கிற மாதிரி இருந்துச்சு, சாமி கும்பிட்டு போயிட்டேன். ஆனால் அன்னைக்கு இருக்கிற வேலையெல்லாம் அது போடாத விட்டுட்டேன், போட முடியல. அந்த 50வது அன்றைக்கி போட்ட 50 நாள் வீடியோ வந்து நேத்திட்டு வீடியோ. ஒரு நாள் இன்றைக்கி 52வது நாள், 51வது நாள் நேற்று சாமி கும்பிடல. இன்றைக்கி போட்ட வீடியோ முந்தா நாள் வீடியோ. அது முந்தா நாள் வீடியோ கணக்குது. இன்றைக்கி வந்து இன்றைக்கி தான் கும்பிட்றேன். ஆனால் 51 நேற்று வந்து 51வது நாள். நேற்று வரல, மன்னிச்சிருங்க. என்னால் ஒன்றும் முடியல. ஒரு நாள் ஒன்றும் முடியலன்னா தூக்கம் நல்லா இருக்கிறதா தூங்கிட்டேன், மறந்து போயிட்டேன். மறக்கணும் இல்லை, தெரியும் போகலான்னு. இதெல்லாம் உரம்பரையும் கூப்பிட முடியல, யாரையும் கூப்பிட முடியாத. நிறையா மிஸ் பண்ணிட்டேன். எல்லா ஃப்ரெண்டுகளையும் எல்லாத்தையும் மன்னிச்சிருங்க. நான் பெருசாக ஒன்றும் பண்ணல. அப்படி கூப்பிட்டுருந்தா எல்லாத்தையும் கம்பல்சரி கூப்பிட்ருப்பேன். சும்மா முக்கியமாக கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு மட்டும் அதுலேயும் சிம்பிளாக முடிச்சிக்கலாம் அப்படின்ட்டேன். எனக்கு நான் கூப்பிடுந்தேன். எனக்கு எவ்வளோ நண்பர்கள் கூப்பிட முடியாது, எவ்வளோ பேர் தெரியும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 10-20 நாளாக கூப்பிட்டுட்டு கிடக்கணும். நான் அதெல்லாம் சமாளிக்க முடியாதுல்ல. அந்தளவுக்கு நான் அவங்கள வந்து கூப்பிட்டு வந்து நான் கரெக்டாக பண்ண முடியாது. அது சிம்பிளாக பண்ணிக்கலாம் அப்படின்னு மூலியமாக சொந்த பந்தம் மட்டும் கூப்பிட்டு முடிச்சுக்கிட்டேன். மன்னிச்சிருங்க கூப்பிடாததுக்கு. அடுத்த என்னுடைய வேறு ஏதோ ஃபங்க்ஷனுக்கு, வேறு எங்கள் வீட்டில் ஏதோ நல்ல விஷயம் நடக்கும்போது கண்டிப்பாக நான் உங்களை கூப்பிட்றேன். கூப்பிடாத இருக்க மாட்டேன். பத்திரிக்கை அடித்து அப்போ கூப்பிட்றேன். இப்போ அதனால் யாரையும் நான் இது பண்ணல, மன்னிச்சிருங்க. ஏன்னா கூப்பிடல அப்படின்னு சூழ்நிலை புரிஞ்சுக்காங்க தான். ஆனால் இவர் வந்து நம்பிக்கை சுத்தமாக போயிடுச்சு. இன்னும் 25 நாள் 27 நாள் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி 52வது நாள்லாம் இன்னும் 26 நாள் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். 25 நாள் 26 நாள் தான் இருக்கும். 2 நாள் போனால் கணக்கு 25 நாள் தான் இருக்கும். நாள் நெருங்கிச்சு. ஒன்றுமே நம்பிக்கை இல்லை. இப்படியே போட்டுட்டுருக்கிறேன். வேறு ரெண்டுமேட்டுக்கு இந்த வீடு கட்டி நிறையா தொழிலும் வைக்கலை. இப்போ 10 நாளாக தொழில் வைக்கல. மறுபடியும் இதை ரன் பண்ணும்போது அதை நான் மறந்துடுவேன்ல. ரெடி பண்ணுவேன், ஆனால் போகிறதுக்கு சக்தி இல்லை. என்ன பண்ணுறது? ஆம்பளை வந்து சடின்னு அழுவ மாட்டான் எங்கேயுமே. உள்ளுக்குள்ளேயே நிறுத்தி வச்சுக்கிறேன். நான் வெளியில் வர முடியல. ஏன்னா இதை பார்த்தா கூட சில பேர் கேவலமாக பேசுவானுங்க. ஆம்பளைங்க அதிகமாக எவ்வளோ ஒரு வழியாக இருந்தாலும் மனசில் அடக்கி வச்சுக்குவாங்க. என்னால் முடியல. ஏன்னா 9 வருஷம் தள்ளி போயிடுச்சு. இந்த வருஷம் இத்தனை நாளாக வீடியோ போட்டேன், இத்தனை நாளாக போயிடலான்னு சாமி கும்பிட்டேன். நேற்று ஒரு நாள் கும்பிடாததுனால எனக்கு பாதி இருக்கிற நம்பிக்கையுமே போயிடுச்சு. ஏன்னா நேற்று ஒரு நாள் கும்பிடாததுனால பாதி நம்பிக்கையே போச்சு. ஏன்னா இந்த 2 நாள் அதே மாதிரி விட்டுட்டோமா மறுபடியும் போயிடுமோ, அந்த ஒரு நம்பிக்கை இழந்துடுறோம். யாரையும் கூட்டி போக முடியாது, வாய்ப்பே இல்லை. நாம் போகிறதா எதுவும் ஹெல்ப் பண்ண பார்த்தா அதுவுமே இல்லை.
எப்படி கொண்டு போகிறேன்னு எனக்கு தெரியல. பார்ப்போம். ஆதரவாக இருங்க. இன்னும் 25 நாள் தான் இருக்குது. இந்த வீடியோ 10 நிமிஷம் மேலே ஓடிருக்கும். வார்த்தை வரமாட்டேங்குது. என்ன பேசுறது என்னன்னு தெரியல. என்ன பேசுறதுன்னு தெரியல. நம்பிக்கை இழக்க வார்த்தை வரமாட்டேங்குது. உங்களை தான் மலை போல் நம்பியிருந்தேன். நம்பிக்கை இழக்க வார்த்தையே வரமாட்டேங்குது.